இந்த நாட்களில் உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக. நான் பேச போகிறதே கிருபையை குறித்து தான். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. யாத்திராகமம் 33 அதில் மிடில் இருக்கிற வசனத்தை மட்டும் வாசிங்க. 33:19 எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய். அப்போ அவர் கிருபையாக இருக்கிறது கூட ஒரு சித்தம் வேணும். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லார் மேலேயும் நான் கிரேஸை கொடுக்க மாட்டேன், சிலருக்கு மேலே தான். உண்மையா இல்லையாங்க? சிலர் மேலே தான் கிரேஸை கொடுப்பேன், சிலருக்கு தான் கிருபையை கொடுப்பேன், எல்லாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அதானே போட்டிருக்கு, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் கிருபையை கேட்கணுங்க, டெய்லி கிருபையை கேட்கணும். அப்பா என்னை கிருபையினால் நடத்துங்க. கிருபை வந்துச்சுன்னா போதுங்க, அவருடைய கிரேஸ் வந்துச்சுன்னா கர்த்தர் சூப்பராக நடத்துவார். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். இன்றைக்கி நம்ம ஜெபம் எல்லாம் கிருபையை நோக்கி இருக்கணும். அப்பா கிரேஸ் உம்முடைய கிருபை என் மேலே இருக்கட்டும், உம்முடைய கிருபை இருக்கட்டும். கிருபைனா என்னதுங்க? தகுதி இல்லாதவர்கள் மேல் தேவன் காட்டும் தயவு. இல்லைன்னா என்ன சொல்லலாம்? தகுதி இல்லாதவன் மேல் தேவன் காட்டும் கருணை, இரக்கம். எப்படி வேணால் உங்களுடைய டிரான்ஸ்லேஷனில் போட்டுக்கலாம். ஆனால் என்னதுன்னா, அவனுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லாதவன்கிட்ட அவர் கொடுக்குற ஒரு தயவு தான் கிருபை. அல்லேலூயா. எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டா, இப்போ நான் தகுதியே இல்லை இங்கே நிற்கிறதுக்கு, ஆனால் என்னை நிற்க நாங்கள் அப்படி பார்க்குறீங்க. உண்மையாக நான் நிற்கிறதுக்கு இங்கே தகுதி இல்லாதவன். 4 வருடம் முன்பாக நான் இங்கே நிற்கிறதுக்கு என் வாழ்க்கை கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கெல்லாம் தெரியாது. 4 வருடத்துக்கு முன்பாக நான் இங்கே நிற்க தகுதியே இல்லாதவன். இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா கிருபையை கொடுத்து இங்கே நிற்க வைத்திருக்கிறார். தகுதியே இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் தயவு, தகுதியே இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் கருணை. தகுதியே இல்லாத போது கர்த்தர்கிட்ட உட்காரு, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், அதுவும் சரியாக படிக்கலை, உருப்படாமல் தான் படித்தேன். அல்லேலூயா. எனக்கு தெரியாது நான் போய் இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்வேன்னு. ஆனால் இப்போ இருக்கிறவன் எவனோ என்னை கண்டு, என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், என்னை கண்டே பிடிக்க முடியாது. அது என்னது தெரியுமா? சுத்த கிருபை. அல்லேலூயா. சுத்த கிருபை. என் மேலே கீழே எவனாக இருந்தாலும் பெரிய படிப்பு படிச்சுக்கிறான், நான் தான் மட்டமான படிப்பில் இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு என்ன இல்லை? சொல்லுங்களேன், எனக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. போன வாரத்தில் ஒரு வெள்ளைக்காரன் வந்திருக்கிறான் எங்களை மீட் பண்ணுறதுக்கு, என்னுடைய கவுண்டர் பார்ட்டி. அவனோடு நேருக்கு நேர் உட்காந்து பேசுறதுக்கு கர்த்தர் எனக்கு தகுதியை கொடுத்துருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கும் அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனுக்கு நேரடியாக பேச கர்த்தர் என்னை நிறுத்திருக்கிறாருன்னா கிருபை. நான் தகுதி இல்லாதவன். காலேஜில் இங்கிலீஷ் பீரியட் வந்தாவே ஓடுருவேன். ஏன்னா இங்கிலீஷ் எனக்கு, அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. 3 வருஷம் டாக்கா கொடுத்துட்டேன். ஆனால் 4வது வருஷத்துலேருந்து கர்த்தர் பிடிச்சார். ஏன்னா அவர் கிருபை. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உனக்கு கர்த்தர் அதிக கிருபையை தருவார், அதிக கிருபையை தருவார். அவர் கிருபையை தண்டாருன்னா நீங்கள் மேலே தான் போவீங்க. அல்லேலூயா. நான் என் பெருமையை நான் பேசலை, நான் தகுதி இல்லாதவன். நான் இன்றைக்கும் பிஜி முடிக்கல, 4 அரியர் இருக்குது. யூஜி 1 டிகிரியை வச்சு வண்டியை ஓட்டின்னு இருக்கிறேன். அல்லேலூயா. தகுதி இல்லாதவன். என் மேலே இருக்கிறவன் என் கீழே வேலை செய்கிறவங்க ஒரு 60 பேருக்கும் பிஇயில் நல்ல பெரிய படிப்பு படிச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் யார்? தகுதி இல்லாதவன். அல்லேலூயா. என் கரியரில் நிறைய ட்ராப்ஸ் இருக்குது, ஆனால் நான் தகுதி இல்லாதவன். ஆனால் நாங்கள் வேலைக்கு எடுக்கும்போது 3 மாதம் வேலை இல்லாதனா எடுக்க மாட்டோம். ஆனால் என் கரியரில் நிறைய ட்ராப்பு இருக்குது, ஆனால் நான் தகுதி. சொல்லுங்களேன், தகுதி உடைய விசுவாசத்தில் ஊக்கப்படுத்தி தான் சொல்ல, நான் தகுதி இல்லாதவன். அல்லேலூயா. ஆனால் அவர் கிருபையை தரும்போது தகுதிப்படுத்துகிறார்.
அவர் கிருபை வரும்போது தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் கிரேஸ் உங்கள் மேலே வரும்போது அதிக ஞானம் உங்களுக்கு கிடைக்கும், அதிக செல்வங்களை கர்த்தர் தர வல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு கிரேஸை பற்றி பாருங்கள். அப்பா உம்முடைய கிருபை எனக்கு வரட்டும். இன்றைக்கி நிறைய பேர் கம்பேர் பண்ணுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணாதீங்க. அவர்கிட்ட கேளுங்க, அப்பா உம்முடைய கிருபை எனக்கு வரட்டும். அல்லேலூயா. உம்முடைய கிருபை எனக்கு வரட்டும்ப்பா, இந்த கிருபையினால் என்னை நடத்துங்க. தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தினவர் உங்களை தகுதிப்படுத்துவார். இன்றைக்கி படிக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட கிருபையை கேளுங்க, நல்ல ஞானத்தை கேளுங்க. கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக அமர செய்கிற தேவன். இன்றைய தினத்தில் நம்ம கேட்க போகிறோம், அப்பா எங்களை கிருபையினால் நடத்துங்கப்பா. அப்பா விட்டுட்டு போனவுடனே ரொம்ப பயந்தேன், என்னப்பா இது, எல்லோரும் நீங்கள் விசுவாசிங்க தான், உங்ககிட்ட பேசுறதுல என்ன இருக்குது, என்னோட மூத்தவங்களாக இருக்கிறாங்க, இவங்ககிட்ட நான் எதனா பேசுனா எப்படி எடுத்துப்பாங்களோ. அல்லேலூயா. உண்மை தானேங்க. நம்மளோட மூத்தவங்க கிட்ட பேசும்போது என்னை ஒரு ஊழியக்காரனாக ஏற்றுப்பாங்களோ. ஆனால் கர்த்தருடைய கிருபை, அல்லேலூயா, அவருடைய தயவு, அவர் பாராட்டின கிருபை தான். அல்லேலூயா. தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி இந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் என்னை நிறுத்தியிருக்கு. நோவா மேலே கர்த்தருடைய கிருபை இருந்தது. நம்ம பைபிளில் எல்லார் மேலேயும் பார்க்கலாம். யோசேப்போட கிருபை இருந்ததுனால தான் சிறைசாலை தலைவங்கிட்ட அவனுக்கு தயவை உண்டு பண்ணினார். எப்போ வந்ததுன்னா கிருபை போகும்போது தான் அங்கே தயவு உண்டாச்சு. அல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் கிருபையை தந்தார். அத்தனை ஜன மக்களை நடத்த அவனுக்கு அதிகாரம் இல்லை, தகுதியே இல்லாதவன், தித்துவாயன், யார், தொத்தி பேசுகிறவன். ஆனால் என்ன இருந்தது, தேவனுடைய கிருபை. அத்தனை கன்னி பெண்கள் இருந்தாங்க, ஆனால் மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அந்த ஊரில் சொன்னாங்க யார் வயிற்றில் பிறப்பாருன்னே தெரியாதுன்னு, ஆனால் மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு, மரியாளுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்புறமா தூதர் வந்து சொல்வார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெறுவாள். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் ஜெபம் பண்ணுறான். ராஜா கிட்ட போனவொன்னு என்ன கிடைக்குது, கிருபை கிடைக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிருபை உண்டாகுதோ அங்கே ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற காரியங்களை விட்டு வெளியில் வாங்க, எழும்பி புறப்படுங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கர்த்தர் உனக்கு கிருபை அருளுவார், கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார். ஆனால் அவர் கிருபையை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன், எவனாலுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அல்லேலூயா. அந்த சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறாருன்னா அது டிஸ்கனெக்டே ஆகாது. அவருடைய கிருபை அளவில்லாமல் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே இருக்கிறது எல்லாமே கிருபைங்க. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்ம ரட்சிக்கப்பட்டது என்னதுங்க சொல்லுங்களேன், நம்ம ரட்சிக்கப்பட்டது தேவ கிருபை. அது நம்மளால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. நம்ம ரட்சிக்கப்பட்டது எதுனாலங்க சொல்லுங்களேன். ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நீங்கள் உள்ளே இருக்கிறது எல்லாமே தேவனுடைய கிருபையினால் தான் உள்ளே உட்காந்துருக்கோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னதுங்க, கிருபை. அடுத்தது தீத்து 3:6 வாசிங்க. தீத்து 3:6. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. நம்ம நீதிமானாக்கப்பட்டது எதனால்? இங்கே இருக்கிற உண்மையாக சொல்லுங்கள், என்ன பாருங்கள், எல்லாருமே பரிசுத்தவான்களா? இல்லை. கிருபையினால் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், ரைச்சியஸ் பர்சனாக இருக்கிறோம். எதுனாலங்க, கிருபையினால். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, பாவத்தில் தான் கர்ப்பம் தரித்து நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த பாவத்தை முறியடிக்க தான் அவர் நீதிமானாய் நம்மை கிருபையினால் நீதிமானாய் மாற்றிருக்கார். அப்போ கிருபையினால் என்னென்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதும் நீதிமானாக்கப்பட்டதும் எதனால தான், கிருபையினால் தான். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் செல்வத்தையும் வளர்ச்சியும் வைத்து சொல்லுவாங்க, என்கிட்ட கர்த்தர் கிருபையே தரலன்னு. இல்லை, கிருபையினால் தான் நீ ரட்சிக்கவே பட்ட. அல்லேலூயா. அது உன்னால் வந்ததல்ல, தேவனுடைய ஈவு, தேவன் தந்த ஒரு பிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு வேளை என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தலைன்னா நான் செத்து போயிருப்பேன்.
ஆனால் என்னை ரட்சித்து உயிரோடு நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையிலேருந்து என்னை மீட்டெடுத்தது எது? அவருடைய கிருபை. என்னை நீதிமான் என்று அழைக்க கூப்பிட்றதுக்கு காரணம் என்னதுன்னா அவருடைய கிருபை. எந்த இடத்துலையும் நான் துன்மார்க்கன்னு சொல்லாதீங்க. அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அவர் கிருபை உங்களோடு வரும்பொழுது அந்த வசனம் என்ன போட்டு, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கின்ற நம்பிக்கையின்படி சுதந்திரமாக்கத்தக்க அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் கிருபையை நம்ம மேலே பொழிந்ததுனால தான் நம்ம நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் குற்ற மனதோடு நம்ம நிறைய நாள் வாழ்க்கையை ஓட்டுறோம். நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன். அவர் தான் மன்னித்து கிருபையினால் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நம்ம கடந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு, பாவம் நடந்து போச்சுன்னா அவர் கிருபையினால் நம்மை ரட்சித்து நம்மை நீதிமானாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அந்த பாவமும் சாபமும் நம்மை தொடரவே தொடராது. அல்லேலூயா. அதனால் கிருபையினால் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ சொல்லுங்கள், தகுதி இல்லாதவனுக்கு என்ன கொடுக்குறாரு? தகுதி உள்ளவனுக்கு அவர் கிருபை கொடுத்தான்னு எங்கேயுமே போடல. நான் பைபிளில் நிறைய இடத்துல படிச்சிட்டேன். அறக்குறை என்ன மாதிரி அறக்குறைங்களுக்கு தான் என்ன தராரு? கிருபையை சப்ளை பண்ணுறாரு. மற்றவங்களுக்கெல்லாம் வேறு ஏதோ ஆசீர்வாதம் தராரு போல். அல்லேலூயா. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது அவர் கிருபை. இன்றைக்கி கேளுங்க, நீங்கள் எதெல்லாம் தகுதி இல்லையோ, அப்பா இதில் என்னை தகுதிப்படுத்துங்க, என் குடும்பம் மேலே வரணும், நாங்கள் தகுதி இல்லாமல் இருக்கிறோம், நீங்கள் எங்களை தகுதிப்படுத்துங்க, உங்களுடைய கிருபையினால் அளவில்லாமல் எங்களை நடத்துங்கன்னு நம்ம சொல்லுவோம். 2 பேரை மட்டும் நான் பைபிளில் காட்டிட்டு நான் செய்தியை முடிக்கிறேன். ஆதியாகமம் 48 1வது வசனத்துலேருந்து வாசிப்போம். அப்பா கிட்ட கூட்டின்னு போயிட்டு மூத்தவனை அங்கே யூத வழக்கத்தின்படி எப்படின்னா, மூத்தவனை எதில் ஆசீர்வதிப்பாங்க? வலது கையினாலும் இளையவனை இடது கையினாலும் ஆசீர்வதிப்பாங்க. இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ்லாம் பார்க்கும்போது வலது கையில் ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு எல்லாமே 2 மடங்கு போகும், இவனுக்கு 1 மடங்கு தான் போகும். அல்லேலூயா. இவனுடைய தகுதி என்னது? கம்மி, இவனுடைய தகுதி அதிகம். சேஷபுத்திர பாகம் யாருக்கு வரும்? பெரியவனுக்கு வரும். இளையவனுக்கு அந்த புத்திர பாகம் வராது, பங்கு மட்டும்தான் வரும். இவர் என்ன பண்ணுறாரு? யோசேப்பு கூப்பிட்டு வந்து கரெக்டாக அவங்க அப்பா கிட்ட, தாத்தா கிட்ட என்ன பண்ணுறாரு? லெஃப்டில் எப்ராஹிமையும் ரைட்டில் மனாசேயும் விட்டுறாரு. அங்கே என்ன நடக்குது? இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம்? அவன் கண் மங்களாக இருந்தபடியால் காணக்கூடாது, பார்க்கக்கூடாதபடி. அப்போ இஸ்ரவேலால் என்ன தெரியல? யார் நிற்கிறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. கிருபை மாறுது, தெரியுதுங்களா? யாருக்கு தகுதி இல்லைங்க அந்த இடத்துல? எப்ராஹிம்க்கு சேஷபுத்திரம் வாங்குகிற தகுதி இல்லை. தாத்தாக்கு கண்ணு தெரியல. ஆனால் மனம் அறிய தகுதி இல்லாதவனை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. வீட்டில் போய் சண்டை கிண்டை போட்டுற போகிறீங்க. 2வதுனா எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மனாசேக்கு தான் அங்கே என்ன போயிருக்கணும்? சேஷபுத்திர பாகம். யோசேப்பு வந்து கையை எங்கே வைக்கிறாரு? ரைட் ஹேண்டில் வைக்கிறாரு. லெஃப்ட் ஹேண்டில் எப்ராஹிம் இருக்கிறான். நான் சொல்கிறேன், கர்த்தர் காரியங்கள் இப்படி மாற்றுவார். அல்லேலூயா. இப்படி கிருபை இப்படி மாறும்போது அவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. கிருபை உங்கள் கிட்ட வரும்போது நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை, காரியங்களை கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. நீ ரைட்டில் இருக்கிற லெஃப்டில் இருக்கன்னு முக்கியம் இல்லை, கர்த்தரே காரியங்களை மாற்றுவார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கிருபை வந்தால் நீ உயர்த்தப்படுவ, கிருபை வந்தால் நீ உயர்த்தப்படுவ. அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவன் மனம் அறிய, அங்கே தானே போட்டிருக்கு. அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராஹிமுடைய தலையின் மேலும் மனாசேவின் மூத்தவனாக இருந்த இடது கையை. யோசேப்பு வச்சுட்டு போனது இப்படி, ஆனால் இவன் எப்படி மாத்திரான்? கிருபை வந்துச்சுன்னா நீங்கள் சண்டை போட தேவையில்ல. அல்லேலூயா. உன் பங்கு உனக்கு தான். பக்கத்தில் தட்டி சொல்ல, உன் பங்கு உனக்கு தான். அல்லேலூயா. அது யாராலையுமே மாற்ற முடியாது. ஆனால் கிருபை வேணும். என்ன வேணும்? கிருபை வேணும்.
இன்றைக்கி சொத்துக்காக அடிச்சுக்கிறோம், இதுக்காக அடிச்சுக்கிறோம். இந்த வசனத்தை படித்தாவே போதும், கை தானாக மாறும். அதுக்கு முன்னாடி வசனத்தில் போட்டிருக்கு, அவனுக்கு கண் இதான் ஃபஸ்ட்டு வாட்டி பேரனில் பார்க்குறான். உண்மையா இல்லையா? ஏன்னா இவங்க எகிப்தில் வளர்ந்தவங்க, யாக்கோபு இங்கே இருக்கிறான். இவங்களை பார்த்தது கூட கிடையாது. யார்? யாக்கோபு பேரங்களை பார்த்தது கூட இல்லை. ஆனால் அவன் மனமறிய தகுதி இல்லாதவனு மேலே கர்த்தர் கிருபையை தருவார். இன்றைக்கு யார் யாரெல்லாம் தகுதி இல்லாமல் இருக்கிறீங்களோ, அப்பா எனக்கு கிருபையை தாங்கன்னு கேளுங்க, கை ஆட்டோமேட்டிக்காக மாறும். நீங்கள் பொசிஷனை மாற்றவே தேவையே இல்லைங்க. அல்லேலூயா. பொசிஷனை மாற்றாமல் கர்த்தர் உங்கள் பொசிஷனை மாற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். அந்த கை என்ன போட்டது? தன் இடது கையை மனாசேனுடைய தலையின் மேல் வைத்தான். இன்றைக்கி நிறைய இடத்துல பதவிக்காகவும் கண்ட்ரோலுக்காகவும் அலையிறோம். கிருபையை மட்டும் கேளுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷத்தில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ கையெல்லாம் மாறும். அல்லேலூயா. இந்த கைக்கு போட வேண்டியது எந்த கைக்கு வரும்? இந்த கைக்கு வந்து விழும். ஏன்னா அவனுக்கு கண்ணு கூட தெரியல. ஆனால் தகுதி இல்லாதவனை கர்த்தர் தகுதிப்படுத்தினார். ஆனால் அவன் யாருங்க? தகுதி இல்லாதவன். யாரை இவர் ஆசீர்வதிக்கணும்? ஆக்சுவலாக மனேசாவை தான் என்ன சொல்லணும்? அதிகமாக இவன் பெருகணும்னு சொல்லணும். ஆனால் யார் மேலே ஆசீர்வாதம் விழுது? எபிராயிம் மேலே விழுது. ஏன்னா கர்த்தர் முன்குறித்தது, தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை தருகிறவர், தகுதி இல்லாதவனுக்கு கிருபையை தருகிறவர். அவன் என்ன சொல்கிறான்? அவனை இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெறுவான், அவனுடைய சந்ததியார் யாருக்கு முன்னாக வைத்தாங்க? மூத்தவனுக்கு முன்பாக, இளையவனுக்கு முன்பாக யார் இப்போ நிற்கிறான்? மூத்தவன் நிற்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை வரும்போது கை மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை வரும்போது பொசிஷன் மாறும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கர்த்தர் கிருபை உங்கள்கிட்ட வந்தால் பொசிஷன் மாறிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உன் மேலே விழுந்துருச்சுன்னா, அவங்க அப்பா திருப்பியும் வந்து சொல்கிறான், அவங்க அப்பா கிட்ட இஸ்ரவேல் கிட்ட சொல்கிறான், நீ தப்பு பண்ணுற, சரியாக வைக்கல கையன்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? நான் கரெக்டாக தான் வச்சுருக்கிறேன். அவனை காட்டிலும் இவன் தான் அதிகமாக பெருகுவான். தகுதி இல்லாதவனுக்கு கிருபையை தருகிற தேவன். அல்லேலூயா. தகுதி இல்லாதவனுக்கு கிருபையை தருகிற தேவன். 50:23 வாசிக்கிற ஆதியாகமம் 50:23 யோசேப்பு எப்பிராயீமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும். அப்போ அந்த ஆசீர்வாதம் எங்கே போதுங்க? 3வது தலைமுறையை யார் பார்க்குறா? தாத்தா பண்ண ஆசீர்வாதம் எப்படி உழுது பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு அங்கே? உன்னுடைய ஜனம் யாரை விட அதிகமாக பெருகும்? மனாசேயோட அதிகமாய் பெருகும்னு சொல்கிற வார்த்தை நிறைவேறிச்சு. அல்லேலூயா. அந்த புத்திர பாகம் யாருக்கு மேலே வந்து விழுது? எப்பிராயீம் மேலே. ஏன்னா அவனுக்கு தகுதி இல்லை. அந்த இளையவனாக இருந்தால் அந்த தகுதி கிடையாது. ஆனால் மூத்தவனுடைய தகுதியை கிருபையினால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் போயிட்டு 12 கோத்திரங்களில் பாருங்கள், எப்பிராயீம்னு ஒரு கோத்திரம் இருக்கும். மனாசே கோத்திரம் எப்படி இருந்தாலும் வரணும். ஆனால் எப்பிராயீம் ஒரு கோத்திரத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அந்த எப்பிராயீம் கோத்திரத்தில் வந்து வந்தான் யோசுவா. அந்த யோசுவா தான் யாரை வழி நடத்தின? கானானுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை. பெரிய கோத்திரமாய் உருவாக கர்த்தர் யாரை உருவாக்கினார்? எப்பிராயீம். தகுதி இல்லாதவன். யாருங்க அவன்? அந்த பொசிஷனுக்கு தகுதி இல்லாதவன். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் காரியங்களை கை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சிலுவையில் தான், கிராஸில் தான் விடுதலை கொடுத்தார். உங்களுக்கும் கை மாறுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. உங்கள் பொசிஷனை கர்த்தர் மாற்றுவார். கிருபை உங்கள் மேலே அளவில்லாமல் பொழிவார். தகுதி இல்லாதவன் மேலே கிருபையை தருகிற தேவன். எதுக்கும் கவலைப்படாதீங்க. அங்கே போயிட்டு அங்கே பிரச்சனையே நடக்கலை. இஸ்ரவேலிட்ட கர்த்தர் பேசுகிறார், கிருபை அவன்கிட்ட மாற்றுறார். ஆனால் மனாசே மேலே தான் அந்த கிருபை இறங்கியிருக்கணும், சேஷபுத்திர பாகம். ஆனால் யார் மேலே போச்சு? எப்பிராயீம் மேலே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் கர்த்தருடைய கிருபையை நாடி ஓடுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை நாடுவோம். உங்களுடைய எல்லா பொசிஷனையும் மாற்றுவார். கண்ணு மங்கலாக இருந்தது, ஒன்றுமே தெரியல. ஆனாலும் அவன் மனம் அறிய யாரை வாழ்த்துறான்? இளைய மகனை வாழ்த்துறான். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், ஊழியத்தில், பட்டணத்தில், வேலையில் தள்ளப்பட்டு சைடில் இருந்தீங்கனாலும் கவலைப்படாதீங்க. கரம் உங்கள் மேலே உட்காரும். எப்போனா கிருபை மேலே இருக்கணும்.
கிருபை உங்கள் கிட்டே வந்துச்சுன்னா கரம் யார் மேலே வரும்? உங்கள் மேலே வந்து விழும். அந்த நாட்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்பா, கிருபை என் மேலே அளவில்லாமல் பொழிங்கப்பா. யார் என்னை உயர்த்தக்கூடனா நீங்கள் மட்டும்தான் என்னை உயர்த்த முடியும். எந்த மனிதனும் என்னை உயர்த்த முடியாது. எந்த மனிதனும் என்னை உயர்த்த முடியாது. உங்களுடைய கிருபையே என்னை உயர்த்தும். அல்லேலூயா. எப்ராஹிம் கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டான். அண்ணனுக்கு பெற வேண்டியதெல்லாம் இப்போ யாருக்கு விழுந்தது? தம்பிக்கு விழுந்தது. இன்றைக்கி பொண்ணுக்கு சொத்து கொடுக்குறதா, பையனுக்கு சொத்து கொடுக்குறதா, கோர்ட்டு என்ன சொல்லுது? பொண்ணுக்கு கிடையாது, பையனுக்கு கிடையாது, இவ்வளோ அடிச்சிக்கிறோம். ஆனால் அங்கே சிம்பிளாக முடிச்சிட்டார் கிருபையை கொண்டு. அல்லேலூயா. தகுதி இல்லாதவனுக்கு கிருபை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா நான் தகுதியே இல்லாதவன். சொல்ல எனக்கு என்ன விழுது? கிருபை. இந்த பெருமையும் மேட்டுமையும் இருந்தால் கிருபை வராது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். ப்ரௌடு இருந்தால் கிருபையே வராது, காலி ஆகிடுவேன். அல்லேலூயா. தாழ்மையும் மனசாந்தமும் பொறுமையாக இருந்ததுன்னா கிருபை அளவில்லாமல் தருவார். அல்லேலூயா. அதிகமான கிருபை அவனுக்கு சப்ளை பண்ணினே இருப்பார். ஏன்னா அவனால் பவர் இல்லாதவனுக்கு தான் 100 ஆடு இருக்குது. ஒரு ஆடு ரொம்ப நொண்டி நடக்குது, அதால் சாப்பிட முடியல, ரொம்ப நோயாக இருக்குது. எதை கவனிப்பாங்க? அந்த முடியாத தகுதி இல்லாத ஆட்டை தான் என்ன பண்ணுவாங்க? தூக்கி வச்சு சாப்பாடு அதிகமாக கொடுப்பாங்க. கிருபை அதுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் எவ்வளோ தள்ளப்பட்டு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அப்பா உம்முடைய கிருபையினால் என்னை நடத்துங்கப்பா, உம்முடைய சப்ளை எனக்கு பண்ணுங்க. கை மாறுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. 2வது ஒரு நபரை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 9:15. இவர் போகிறாரு, அடித்து உடைக்க போகிறாரு. கர்த்தர் அவரோடு பேசுகிறாரு, நீ புறப்பட்டு போ. தரையில் விழுந்தவொடனே என்ன போயிடுச்சு? இப்போ இவருக்கு கண்ணு போயிடுச்சு. கண்ணு போயிட்டு 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அனனியான்னு ஒருத்தரை அனுப்பிச்சு அவருக்கு விடுதலை எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட. யாரங்க தெரிந்து கொண்டார்? யார் தெரிந்து கொண்டார்? சவுலை கர்த்தர். அவன் தகுதியானவனா? சொல்லுங்களேன். சுவிசேஷம் சொல்ல தகுதியான ஆளா? இல்லை. அல்லேலூயா. தகுதி இல்லாத ஆள். அவனுடைய வேலை என்னன்னா சர்ச்சை அடிக்கிறது, உடைக்கிறது, பேசுகிறவங்கள கொலை பண்ணுறது. அதனை போட்டிருக்கு. சவுளுடைய மூர்க்கத்தனம். சுவிசேஷத்தை பரவ விடாமல் தடுக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் அனனியாக்கு என்ன வார்த்தை போகுது கர்த்தர்கிட்ட இருந்து? அனனியா கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட. அவன் மேலே ஒரு கிருபை விழுந்துடுச்சு. யார் மேலே? சவுல் மேலே கிருபை. கிருபை விழுந்தது தான். அடுத்த நொடியே என்ன ஆகிடுது? அவனுக்கு கண் பார்வை வருது. அல்லேலூயா. தகுதி இல்லாதவன் யார்? சவுல். ஆனால் கர்த்தருடைய கிருபை, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நாங்கள் போட்டிருக்கோம். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் சுவிசேஷத்தை இவன் மூலயமா தான் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இப்போ நீங்கள் எல்லாம் கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எதனால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்கன்னா அவர் கிருபையினால். அல்லேலூயா. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க, கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டீங்க, கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அதே தான் சவுலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பட்ட உடனே அந்த 17 லாஸ்ட் லைனில் படிக்கிறோம், நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். யார்? அனனியா சொல்கிறான், நீ பார்வையும் அடையணும், பரிசுத்த ஆவியும் நீ பெறணும். ஆனால் அவன் யாருங்க? தகுதி இல்லாத ஊழியத்துக்கு. யாருங்க அவன்? தகுதி இல்லாதவன். நானும் தகுதி இல்லாதவன். அப்பா கிட்ட நிறைய வாட்டி சண்டை போட்டுக்கிறேன். ஊழியத்துக்கு மட்டும் என்ன கூப்பிடாத, பின்னாடி சேரில் தான் உட்காருவேன், முறைச்சி தான் பார்ப்பேன், நெக்கிலாக தான் பேசுவேன், உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் தரேன்னுவேன். தகுதி இல்லாதவனை தான் கர்த்தர் அழைத்தார். இப்போ நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் வாங்கிப்பேன். தகுதி இல்லாதவனை திட்டுறவங்களாம் சிரிக்கிறாங்க. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறவர். பவுல் அங்கே தகுதியே இல்லாதவன், ஊழியத்திற்கு
தகுதியே இல்லாதவன், ஆனால் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவருடைய கிருபை அவன் மேலே விழுந்தது. அடுத்த நிமிடமே கண்ணில் செதில் மாதிரி கண்ணை திறந்த உடனே அவன் போயிட்டு பிரசங்கிக்க போய் நிற்கிறான். எப்படிங்க அந்த அறிவு வரும்? இடைப்பட்ட நாள் ரொம்ப கம்மிங்க. அவன் போயிட்டு எந்த பைபிள் காலேஜ் போகல, எதுவும் பெரிய ரெஃபரன்ஸ் படிக்கலை. ஆனால் கர்த்தர் அவனை நிறுத்துகிறார். அல்லேலூயா. தகுதி இல்லாதவனுக்கு பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், டேலண்ட்டெல்லாம் ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உங்கள்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. கிருபை வேணும். நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன், என்கிட்ட செம்ம டேலண்ட் இருக்குது, நான் படித்து சர்டிஃபிகேட், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. அவர் கிருபை தான் உன்னை நிலைநிறுத்தும். அல்லேலூயா. அவர் கிருபையை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. பவுலை கர்த்தர் கிருபையினால் மனம் திரும்ப வைத்தார். தான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ரெண்டு விஷயத்தில் அதில் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எப்ராஹிமில் பார்க்கும்போது அதிகமாய் பெருக பண்ணினார். அவன் தகுதியே இல்லாதவன், ஆனால் அதிகமாய் பெருக பண்ணின தேவன். இங்கே பார்க்கும்போது அந்த 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், கேட்டவர்களும். ஏன்னா அந்த 20வது வசனம் வாசிங்களேன். தாமதமின்றி, தாமதமே இல்லைங்க. அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நான் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தேன், சரியாக எனக்கு கிடைக்கல. ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே போய் நின்றுருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே போயிட்டு எங்கே நிற்கிறான்? புல்பீட்டில் நின்று பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கிருபை வந்துச்சுன்னா கேட்குறவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. என்னதுங்க? கேட்குறவங்கெல்லாம் ஆச்சரியப்படும். உங்கள்கிட்ட கிருபை வந்துச்சுன்னா உன்னை பற்றி கேள்விப்படும் போதே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட கிருபை இருக்கணும். ஏன்னா நேற்று வரைக்கும் அவன் யார்? சர்ச்சுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் கிருபை மேலே விழுந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்ன்ற ஒரு கிருபை விழுந்த உடனே இப்போ அவன் யார்? மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற நாட்கள். அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் 13:8-12 வரைக்கும் வாசிங்க. 13. மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். 3வது, கிருபை வந்துச்சுன்னா உங்களை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். அல்லேலூயா. அங்கே பார்த்தோம் அங்கே ஆச்சரியப்பட்டாங்க, இங்கே அதிசயப்படுவாங்க. அல்லேலூயா. அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் என்ன வேணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், டேலண்ட்டை வச்சு ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாது. தட்டி சொல்லுங்கள், டேலண்ட்டை வச்சு உன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ரொம்ப நாள் வண்டி ஓடாது. நிறைய பேருக்கு என்னென்னா, எனக்கு இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்னும் நல்லா நிற்கவே மாட்டேன். என்ன வேணும்? கிருபை வேணும். மாயவித்தக்காரன் அடிக்க வரான். நம்மால் இப்போது இப்படி சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்டு பேப்டிசம் எடுத்து உள்ளே வந்தவொடனே கையை நீட்டுறாரு. அவனை குருடனாய் மாற்றுகிற கிருபை யாருக்கு கிடச்சிச்சு? இப்போது பவுலுக்கு கிடச்சிச்சு. அல்லேலூயா. கிருபை வந்தால் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. கிருபை வந்தால் எல்லாரும் அதிசயப்படுவாங்க. உன்னை பார்க்குறவங்களாம் அதிசயமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவன் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தான்? பான் பராக் போட்டுன்னு இருந்தான். இன்றைக்கி புல்பீட்டில் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். அது வரைக்கும் சபையை அடித்து தீக்கிரைக்காக மாற்றினவன் இன்றைக்கி எப்படி இருக்கிறான்? தேவனே சொந்த ரட்சகர்னு பிரசங்கம் பண்ணுறான். அவன் கை நீட்டும் போது என்ன ஆகுது? இப்போது அடிக்க வந்தவனை குருடனாய் மாற்ற யாருக்கு அதிகாரம் கொடுத்துட்டார்? இப்போது பவுலுக்கு. ஏன்னா அவன் மேலே என்ன இருந்தது? அவன் மேலே என்ன இருந்தது? இந்த காலை வேளையில் நம்ம எல்லாம் கேட்போம், அப்பா எனக்கு கிருபை அளவில்லாமல் தாங்க, கிருபை அளவில்லாமல் தாங்கப்பா. எப்ராஹிமை பெருக செய்த தேவன்,
பவுலை ஆச்சரியப்பட செய்த தேவன், அதிசயப்பட செய்த தேவன் ஒரே ஒரு காரணங்க, எல்லாமே அவருடைய கிரேஸுங்க. அவர் கிருபை வரும்பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் அடுத்த அதிகாரம் என்னது? அப்போஸ்தலருக்கு அடுத்தது பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ரோமர்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாரும் வீட்டில் கூட போய் பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இல்லை 3ஆவது வசனம் அவன் எப்படி லெட்டர் எழுத ஆரம்பிப்பானா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. எல்லா அதிகாரத்துலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர் கிருபை பெருகினவொடனே அவர் எல்லாருக்கும் எப்படி லெட்டர் எழுதுகிறாரு? கிருபையும் எல்லாம் 1ஆவது அதிகாரத்தில் 2ஆவது வசனம் இல்லை 3ஆவது வசனத்தில் எப்படி தொடங்கும்னா, கிருபையும் சமாதானமும் கிருபையும் சமாதானம். வெளிப்படுத்தலில் முடிக்கும்போது கூட 1:5 முடிக்கிறாரு, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இனிமேல் லெட்டர் எழுதும்போது நலம் அறிய ஆவல் எழுதாதீங்க, கிருபையும் இப்போ லெட்டரை எழுதுறதில்ல. அல்லேலூயா. கிருபையும் சமாதானமும் உண்டாதா. கிரேஸ் அண்ட் பீஸ் டு யூ ஃப்ரம் லார்ட் அவர் ஃபாதர் அண்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் எல்லா லெட்டரில் அவர் ஜெயிலில் இருக்கும்போது கூட எழுதி அனுப்புகிறாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுல் எழுதுகிற எல்லா லெட்ரு அவர் அதை வச்சு தான் துவங்குறாரு. கிருபையும் சமாதானமும் நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா. கிருபை தான் இன்றைக்கி நம்மளுக்கு தேவை. எந்தெந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறீங்களோ அப்பா கிட்ட கேளுங்க. உங்கள் பொசிஷன் அவர் பார்க்கல, அவர் பொசிஷனை மாற்றுகிறவர். அல்லேலூயா. 5ஆம் மாதம் ஸ்கேனில் சொல்லுவாங்க தலை கொடி சுற்றின்னு இருக்குன்னு, ஆனால் அந்த பொசிஷனை மாற்ற வல்லவர். கிருபை உள்ளே போகும்போது காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆட்டோமேட்டிக்காக மாற்ற வல்லவர். ஒரே ஒரு விஷயம், அப்பா கிருபை எங்களுக்கு அளவில்லாமல் தாங்க. உங்கள் பசங்க தலை மேலே வச்சு சொல்லுங்கள், கிருபையினால் என் பிள்ளையை நடத்துங்கப்பா, எங்கள் பசங்களை கிருபையினால் நடத்துங்க, எங்கள் குடும்பத்தை கிருபையினால் நடத்துங்க. கிருபை அதிகமாய் வரும்பொழுது காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எப்ராயிம் தகுதி இல்லாதவன், ஆனால் கர்த்தர் அவனை தகுதிப்படுத்தினார். சவுல் ஊழியத்துக்கு கொஞ்சம் கூட 1% கூட என்ன மாதிரி தகுதி இல்லாதவன், ஆனால் அவனை தான் ஊழியத்துக்கு உள்ளே எடுத்துன்னு வந்தார். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் அவருடைய பார்வையில் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம், அப்பா எனக்கு கிருபையை தாங்க, இன்னும் அதிகமான கிருபையினால் என்னை நடத்துங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டு